வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 6:37, 2 ராஜாக்கள் 5:3-8. ரெண்டு ராஜாக்கள் 5:3 ஒருத்தவங்க வாசிங்க, 8 ஒருத்தவங்க வாசிங்க. தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது, அவன் நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானே, அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். கண்களை மூடி, அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நீ பேசுகிற தெய்வம் இந்த நாளிலும் எங்களோடு பேசும். ஒவ்வொரு நாளும் ஒரே வசனத்தில் அநேக சத்தியங்களை கற்றுக் கொடுக்குறீங்க. அந்த சத்தியம் சபைக்குள்ளும், இந்த சத்தியம் கத்தாவே அநேக ஜனங்களுக்கும் கடந்து செல்லும் பொழுது ஒவ்வொருவரும் கத்தாவே சத்தியத்தில் கட்டி எழுப்பி விடுதலை பெற்றுக்கொண்டு நித்திய ராஜ்யத்தில் பங்கடையத்தக்கதாக வழிநடத்தி ஜெபிக்கிறோம். வார்த்தையில் ஆசிரித்து கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். தியானிக்கிற பொழுது பரிசுத்த ஆவியில் இடைப்படும். ஆண்டவரே, எந்த விதத்திலும் வசனத்தை கேட்கக்கூடாது. மந்தங்கள், தூக்கமயங்கள் எதுவும் யாரையும் சேதப்படுத்தாடிக்கிறதுக்கு காத்துக்கொள். வசனத்தை கேட்குற பிள்ளைகள், வசனத்தை சொல்கிற அடிமையை பலப்படுத்து. ஆவியால் நடச்சு மீட்பர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கொண்டாடுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறமே தள்ளுவது இல்லை. கர்த்தர் யார் வந்தாலும் சரி, யாரையும் வேண்டான்னு ஒதுக்கிற தேவனே அல்ல. அவர்கிட்ட வந்தால் போதும். அவர்கிட்ட வர்றது ஏதாவது ஒரு காரியத்தில் எப்படியாவது வந்துடுறாங்க. ஒன்று கேள்விப்பட்டு வர்றாங்க, அல்லது யாராவது போக சொல்லி வர்றாங்க, அல்லது ஆண்டவரே சிலர் அழைக்கிறார். இப்படி பல காரியங்கள் நிமித்தமாக ஏதாவது ஒரு காரியத்தின் நிமித்தமாக என் ஆண்டவரை தேடி வருகிறார்கள். ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் வந்தால் போதும், நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன், தள்ளி விடவே மாட்டேன், புறமே தள்ளிவிட மாட்டேன். அதற்கு பதிலாக அங்கீகரித்து அவர்களை ஆஸ்வதிக்கிறவர். ஒரு ஆபேலை போல, ஒரு அன்னாளை போல கடாட்சித்து உயர்த்துகிறவர். அல்லேலூயா. ஒரு சகைவை போல யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை கிடைக்க செய்கிற ஆண்டவர். அதனால் இந்த நாளில் நீ வாசித்த வசனத்தை வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க யாரை குறித்து நம்ம தியானிக்க போகிறோன்னு சொல்லி. இந்த மனுஷன் யார்? நாகமான். நாகமான் சமாரியாவில் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசிட்ட போனால் அவர் சுகமாகி விடுவார் என்று சொல்லி இஸ்ரவேல் தேசத்தில் யுத்தத்துக்கு வந்த சீரியர்கள் ஒரு சிறு பெண்ணை பிடிச்சிட்டு போனாங்க. அந்த பெண் ஒரு நற்செய்தி சொல்கிறாள். என் ஆண்டவன் எங்கே போகணும்? சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும். தீர்க்கதரிசி ஆண்டவரா? இவ்வளோ நேரம் பதில் சொல்லுங்க. தீர்க்கதரிசி ஆண்டவரா? இல்லை. ஆண்டோட வசனம் என்ன சொல்லுது? என்னிடத்தில், ஆமாம், அவர்கிட்ட போனா. அப்போ தீர்க்கதரிசி ஆண்டவர் கிடையாது. இப்போது இந்த பிள்ளை சொன்னால், என் ஆண்டவன் சமாரியில் இருக்கிற தீர்க்கதரிசியில் போவாரானால் நலமாக இருக்கும். இன்றைக்கி சங்கீதம் பாருங்க, அப்படி இருக்குது. சங்கீத வார்த்தையும் அல்லேலூயா. செவி கொடுத்தா நலமாக இருக்கும், செவி கொடுத்து நடந்தால் நலமாக இருக்கும். இப்போது இது ஓனரம்மாட்ட சொல்லி, ஓனரம்மா கணவர்கிட்ட சொல்லி, கணவர் செவி கொடுக்கிறார். இப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டார். அவங்க ராஜாட்ட போனார், சீரியா ராஜாட்ட போனார்.
பெர்மிஷன் கேட்டார். ஓகே நீ போகலாம் அப்படி சொல்லிட்டு சில உச்சிதமான பொருட்களையும் விலை உயரப்பட்ட பொருட்களையும் கொடுத்து விடுறார். இப்போது போயிட்டு அந்த ராஜாவும் ஒரு நிருபத்தை கொடுத்து விடுறார். இந்த மாதிரி என்னுடைய ஒரு ஆள் வரார், தளபதி வரார், அவர் நீ என்ன செஞ்சு சுகமாக்கிடு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ராஜாட்ட நிருபத்தை கொடுக்குறார். காரியங்கள் வித்தியாசம் போகுது. இந்த நிருபத்தை பார்த்துட்டு, இந்த லெட்டர் பார்த்துட்டு அங்கே இருக்கிற இஸ்ரவேல் ராஜா பயந்து போய் இவன் யுத்தத்துக்கு ரெடி ஆகிட்டான் போல தெரியுது. ஒரு குஷ்டரோகியை சுத்தமாக்குன்னு முடிச்சு சுத்தமாக்குன்னு சொல்லி ஏன்ட்ட லெட்டரை கொடுத்து விட்டுருக்கானே அப்படின்னு பயந்து போய் பயங்கரமாக வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான். இவன் பயப்படுற வேதனை எலிசாவுக்கு தெரிஞ்சுட்டு, எலிசா இப்போ நம்ம வாசித்த 8ஆம் வசனம் சொல்லுது, இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது, அவன் நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்வானே, அவன் எண்ணத்தில் வந்து இஸ்ரவேலில் தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். அந்த சின்ன பிள்ளை சொன்னது இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசி போன்னு சொல்லி இவன் செவி கொடுத்தான், நடக்க ஆரம்பிச்சு நடந்து வந்துட்டான். இப்போது அந்த ராஜாட்ட போனான், இந்த ராஜாட்ட வந்தால் கடைசியில் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துட்டான். எந்த இடத்துக்கு? இஸ்ரவேலில் இருக்கிற எலிசா தீர்க்கதரிசி இடத்திற்கு. தீர்க்கதரிசி சொல்கிற வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்கள். இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும். அவனும் வார்த்தையை சரியாகத்தான் பயன்படுத்துகிறாரா எலிசா அல்லது வித்தியாசம் பயன்படுத்துகிறாரா தெரியல. ஆனால் பதிவு எப்படி செய்யப்பட்டிருக்குது? இஸ்ரவேலில் தீர்க்கதரிசி உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு தியானிக்கிற தியானத்தின்படி இந்த வார்த்தையிலும் கொஞ்சம் தவறுகள் அடங்கியிருக்கு தான் சொல்ல முடியும். எப்படி? இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டு, தேவனுடைய மனுஷன் ஒருவர் உண்டு, தேவனுடைய தீர்க்கதரிசி ஒருவர் உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தால் விலைக்கு சொல்லிட்டு தான் நல்லா இருந்திருக்கும். ஆமென். தப்பாக சொல்லிட்டோம். நல்லா கவனிச்சு வசனத்தை வாசித்து பாரு. இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும். அப்போது தீர்க்கதரிசி நாம தான் இப்போ மயம்பட்டு கொண்டே இருக்குது. ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், இன்றைக்கி வந்திருக்கிற ஒரு மனுஷன் யார் தெரியுமா? நீங்கள் இதுவரைக்கும் தியானிக்காத, நாம் இதுவரைக்கும் தியானிக்காத ஒரு பெரிய காரியத்தை தியானிக்க போகிறோம். இந்த வந்திருக்கிற மனுஷன் யார் தெரியுமா? பயங்கரமான ஒரு விசுவாசி. என்னடா பாஸ்ட்டு நாகமான போய் விசுவாசின்றார். அல்லேலூயா. நாகமான போய் விசுவாசின்றார். நீங்கள் வசனங்களை உள்ளே நுழைஞ்சு பார்த்தா தான் அந்த நாகமானுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் அப்படி வெளிப்படும். வந்திருக்கிற மனுஷன் யார் தெரியுமா? தேவனை பிரஸ்தாபம் பண்ணுகிற மனுஷன். இவனுக்குள்ளே இருக்கிற அனைத்தையும் இப்போ வெளியே எடுக்கிறோம். வந்திருக்கிற யார் தெரியுமா? தேவன் மேலே நம்பிக்கை வச்ச ஒரு மனுஷன். அல்லேலூயா. எப்படிங்க இதெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்கிறீங்க? இப்போ வசனத்தை வாசிக்க போகிறோம். அந்த வசனத்துக்குள்ளே தான் அனைத்தும் கிடக்கு. இப்போ வந்தார் தீர்க்கதரிசி, வந்தார் நாகமான். தீர்க்கதரிசி என்ன செஞ்சிட்டாரு? வெளியே எட்டி கூட பார்க்க மாட்டேன்ட்டார். அங்கேருந்து வந்தானா? சரி உள்ளே வரோம், வரக்கூடாது. என்ன செய்யணும்? ஏன்னா இஸ்ரவேலர்கள் குஷ்டரோகியை தீட்டுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருவாங்க. அதனால தேவ மனுஷன் தீட்டுப்பட்டவன்னு வர முடியாது, வரக்கூடாது. வெளியே கூட வரல, எட்டி கூட பார்க்கல, சொல்லி அனுப்பிச்சிட்டார். அவனை போய் என்ன செய்ய சொல்லுங்க? யோர்தான் நதியில் 7 தரம் மூழ்கி ஸ்நானம் பண்ண சொல்லி சரியாயிரும், போகலாம். இப்போது யாருக்கு கோபம் வந்துச்சுன்னா நாகமானுக்கு கடும் கோபம் வந்துருச்சு. அவன் சொல்கிற வார்த்தையை கவனிச்சு பாருங்கள். 11ஆம் வசனம். கடும் கோபத்தில் அவன் சொல்கிற காரியம்தான் பயங்கரமான விசுவாச காரியம். கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் ஒரு இடத்துல நின்ட்டான். அந்த வீட்டை விட்டு தாண்டி போய் ஒரு இடத்துல நின்ட்டான். அவன் வெளியே வந்து நின்று, ஒருவேளை அந்த முற்றத்திலிருந்து வெளியே வந்து நின்று, இப்போ அவன் சொல்கிறான், தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது
தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். முதல்ல நினைச்சது 12 வசனம். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆத்னாவும் பர்வாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி முதல்ல 11 வசனத்தில் நினைச்சான், 12 வசனத்தில் அதை சொல்கிறான். சொல்லிட்டு பிணைச்சிட்டான், ரிட்டர்ன் ஆயிட்டான். அல்லேலூயா. தேவச்சனமே, தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா கவனமாக கேளுங்க. இதுக்குள்ளே என்ன ஒரு விசுவாசம் இருக்குது, இதுக்குள்ளே என்ன ஒரு பிரஸ்தாவம் இருக்குது, இதுக்குள்ளே என்ன அவனுடைய நம்பிக்கை இருக்குது, நமக்கு பார்த்தா ஒன்றுமே தெரியாது. ஆனால் வேதம் சொல்கிறது நல்லா கவனித்து பாருங்கள், தெளிவாக பாருங்கள். அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். அந்த சின்ன பொண்ணு சொன்னா பார்த்தீங்களா, அவ சொல்லும் போது தேவனை பற்றி சொல்லலை. அல்லேலூயா. தீர்க்கதரிசி எலிசா சொன்னார் பார்த்தீங்களா, அவன் அங்கே எதுக்கு புலம்பிக்கிட்டு இருக்கான், இங்கே வரட்டும், இங்கே இஸ்ரவேலில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறத அவன் கண்டுட்டு போகட்டும், இங்கே இஸ்ரவேலில் தீர்க்கதரிசி இருக்கு என்பதை அவன் தெரிஞ்சுக்கிட்டுன்னு சொல்லி தான் அனுப்புகிறான், கூப்பிடுறான். அப்போது அந்த சின்ன பொண்ணும் சரி தீர்க்கதரிசி எலிசாவும் சரி தேவனுடைய நாமத்தை சொல்லவே இல்லை. ஆனால் தேவனுடைய நாமத்தை இப்போ சொல்கிறது யார் தெரியுமா? நாகமான் தான் சொல்கிறான். தன் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை என்ன சொல்லுவானா, தொழுது. அப்போ அவன் வந்து என்கிட்ட நின்று என்னை பார்த்து ஆண்டட்ட ஜெபம் பண்ணுவான். அவனுக்குள்ளே இருந்த விசுவாசம். குஷ்டரோகம் என்பது சாதாரண வியாதி கிடையாது. ஏன்னா இந்த குஷ்டரோகத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு லூக்காயிலிருந்து சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்தில் தானே, கொஞ்சம் வாசிக்கலாமா? 4:27 வாசிங்க. அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசி காலத்திலே இஸ்ரவேலுக்குள்ளே அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரிய தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறொருவரும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். பெரிய ரகசியம் இதில் இருக்குங்க, பெரிய ரகசியம். இந்த ரகசியத்தை நாம் எப்படி கண்டுபிடிக்கணுங்கன்னா, இந்த சின்ன பொண்ணு ஒருத்தர் இருந்தால, யார்? நாகமான் வீட்டு வேலைக்காரியாகி இஸ்ரவேல் தேசத்து சிறு பெண். அவளுக்குள்ளே இருந்த விசுவாசத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள ஒரு குஷ்டரோகி கூட இது வரைக்கும் என்ன செய்யப்படலை, சுகமாக்கப்படவில்லை. இஸ்ரவேல் தேசத்தில் தானே இவர் இருந்தார், எலிசா இருந்தார். ஆமாவா இல்லையா? கவனிங்க, வசனத்தை கவனிங்க. இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த எலிசா இந்த இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள ஒரு குஷ்டரோகி கூட சுஸ்தமாகலை. ஆனால் எந்த குஷ்டரோகி சுஸ்தமாகாத நேரத்தில் அங்கிருந்து பிடிச்சு கொண்டு போகப்பட்ட ஒரு சிறு பெண் சொல்கிறா, இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற தீர்க்கதரிசிட்ட போனால் இவர் சுகமடைவார். எப்படிங்க அவ சொன்னா? அவள் கண்ணினால் இது வரைக்கும் 10 குஷ்டரோகி சுஸ்தமாக இருக்கிறது, ஒரு குஷ்டரோகி சுஸ்தமாக இருந்தா அல்லது எலிசா நிமித்த சுஸ்தமாக இருந்தா இவன் என்ன செஞ்சிருக்கலாம்? எங்கள் நாட்டுக்கு இவர் போனார்னா எலிசா மூலம் இவர் சுகமாகி வந்துடுவார்னு சொல்லலாம். ஒரு குஷ்டரோகி சுஸ்தமானதை சரித்திரமே இல்லையே. நீ யார் சொன்னா? ஏசு சொல்கிறார். ஏசு சொல்கிற பொய் இருக்குமா? ஒரு குஷ்டரோகியோட சுஸ்தமாகலை. அப்படி இருக்கிற தேசத்திலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு போன ஒரு சிறுபெண் சொல்கிறா, அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு. எப்படியும் எலிசாட்ட போயாச்சுன்னா இந்த நாகமானுக்கு சுகத்தோடு தான் திரும்பிடும். அதனால போவாரானால் வசனம் சொல்லி பாருங்க, நலமாயிருக்கும், இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். இதுவரைக்கும் ஒரு குஷ்டரோகம் கூட சுஸ்தமாகலை. ஆனால் இந்த குஷ்டரோகம் எப்படி சுஸ்தமாகும்? இவளுக்குள்ளே இருந்த விசுவாசம் தாங்க இப்போ எங்கே வருது? ஓனரம்மாட்ட வருது, எஜமாட்டிட்ட வருது. எஜமாட்டி இருந்த அந்த தாவல் இப்போது நாகமானுக்குள்ளே வருது. அல்ல, நாகமான் இப்போ என்ன நினைக்கிறான் தெரியுமா? அங்கே போனால் அந்த தீர்க்கதரிசி தன் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வான், என்னை குஷ்டரோகத்தை தடவி சுத்தமாக்குவான். விசுவாசம் வந்துருச்சு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் ஆண்டவர் இயேசு தன்னிடத்தில் வந்து அநேகருக்கு சொன்ன வார்த்தை ஏறத்தாழ நீங்கள் வசனங்கள் வாசிட்டு போகிறீங்க.
1 2 3 4 பேருக்கு மேலே ஆண்டு சொல்லியிருக்கிறார். ஒவ்வொருத்தையும் சொல்லும்போது கூட நான் உன்னை சுகமாக்குறேன், நீ சுகமாய் போன்னு சொல்லலை. அநேகர் சுகமாக்குனார். என்ன சொன்னார்? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. முதல் காரியம் எங்கே சொன்னார் தெரியுமா? மத்தேயு 9:22 அருமையான பெரும்பாடல் ஸ்திரீ இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். இது இப்படி இருக்க 5:34 மார்க்கில் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சொல்லுவார். அதுக்காண்டி அதை வாசிக்க போகிறோம். மார்க் 5:34. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு இந்த வார்த்தை தான், நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாய். அல்லேலூயா. பெரும்பாடுள்ள ஸ்திரீ குறித்து அநேக நம்ம வாசித்திருக்கிறோம். இவள் இயேசுட்ட எப்படி சுகம் பெற்றாளா? இயேசு சுகமான்னு சொன்னதுனாலையா? இயேசு தொட்டதுனாலையா? இயேசு இவன் தொட்டா. ஆனால் இயேசு சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவசன காத்துக்கு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு இயேசுநாதர் காலத்தில், இயேசுநாதர் சரீரத்தில் இந்த பூமியில் நடமாடுற காலத்தில் ஒருத்தையை பார்த்து சொல்கிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்து சொல்கிறாரு. அன்னைக்கு யாருங்க? சீரியா தேசத்தில் யாருக்கு தெரியும் இயேசுவை பற்றி? சீரியாத்தில் யாருக்கு தெரியும் கர்த்தரை பற்றி? ஆனால் ஒரு சிறு பெண் நாகமானுக்கு சொன்னார், நாகமானுடைய மனைவிக்கு சொன்னார். நாகமானுக்கு அந்த செய்தி போச்சு. இப்போ இவன் என்ன செய்கிறான்? புறப்பட்டு போகிறான். எப்படி? விசுவாசத்தோடு. இவனுடைய விசுவாசம்தான் இந்த நாகமானை குணமாக்கினது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ தேவ சமூகத்தில் இன்னும் அடுத்தடுத்து பார்க்குறோம். மார்க் 10:52 பர்திமேயு குருடன் ஆண்டவர்கிட்ட வர்றான். 58 வாசிங்க. நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இவனுக்கு தெய்வீக சுகம், கண் வெளிச்சம். இவனுக்கு எப்படி கண் வெளிச்சம் கிடைச்சான்? இயேசுனார் ஒருவர் வருவார். நான் கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கேன். அவர் அங்கங்கே போய்கிட்டு இருக்கிறார். ஒரு நாள் இந்த எரியோவுக்கு வருவார். இந்த எரியோவுக்கு வரும்போது நான் அவர்கிட்ட கண்டிப்பாக எனக்கு கண் வெளிச்சத்தை கேட்பேன். ஆண்டவரே, எனக்கு கண் வெளிச்சம் தாருங்க, நான் பார்க்கணும்னு சொல்லுவேன். அவர் நிச்சயமாக என்னை பார்வையடைய செய்வார். அவனுடைய விசுவாசம் அவனை ரட்சித்தது. அல்லேலூயா. லூக்கா 7:50 சீமோன் வீட்டில் ஆண்டு பந்திருக்கிறார். அப்படி பந்திருக்கிற பொழுது பாவியான ஸ்திரீ வர்றா. வந்து இயேசுனுடைய கால்களை கண்ணீரை வச்சு சிந்தி தொடச்சி, தலைமுறை வச்சு தொடச்சி, பயங்கரமான காரியங்களை இயேசுனுடைய சமூகத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்புறம் சீமானோடு ஆண்டவர் சில கான்வர்சேஷன் பண்ணுறார், பேச்சுவார்த்தை நடத்துகிறார். கடைசியில் அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்கிறார் 7:50 நோக்கி, இவ்வளவு பாவங்களை செஞ்சிருந்தவர்களுக்கு இப்போ பாவங்கள் மன்னிக்கப்பட்டவளாக போகிறதுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ எவ்வளவு பாவியாக இருந்தாலும் சரி என்கிட்ட வந்துட்டேல. இன்னைக்கு இந்த வார்த்தை யாரெல்லாம் தொழுதுன்னு தெரியல. எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி, மனுஷியாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்கல்ல, பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிற கர்த்தர் சொல்றார். நீ விசுவாசித்து வந்துட்டீல. எப்பேற்பட்ட மூடனா, முட்டாளா, ஒண்ணுமில்லாத ஏழையா, தரித்திரனா, ஒன்றுக்கு உதவாக்கரையா இருந்தாலும் சரி, இயேசுட்ட வந்துட்டீல, கர்த்தர் உன் விசுவாசத்தை பார்க்கிறார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா. கர்த்தரை தேடி வந்துட்டீல, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. கடைசியாக 17:19 லூக்கா 10 குஷ்டரோகி வந்தாங்க. இப்போ 10 பேரில் 9 பேர் போயிட்டாங்க. ஒரு மட்டும் நல்ல சுகம், எல்லாருமே சுகமாய் போயிட்டாங்க. ஒரு மட்டும் திரும்பி வந்தான். அவனுக்கு 19 ஆண்டு சொல்கிறாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஒரே வார்த்தையை பார்த்துட்டே வரும். இந்த விசுவாசம்தான் இந்த 10 குஷ்டரோகிக்கும் சுகந்தது. இப்போ இவனை பார்த்துற, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இப்போ நீங்கள் எல்லாரும் நாகமானுக்கு ஆண்டவர் இயேசு சொல்லாததை நீங்கள் சொல்ல போகிறீங்க. நாகமானே, நீ விசுவாசித்து வந்தேல, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்து. எப்படி அவன் விசுவாசித்து வந்தான்? இந்த எலிசா தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவான், என் குஷ்டரோகத்தை தடவி சுத்தமாக்குவான். இப்படி தான் அவன் விசுவாசித்து வந்தான். அவன் விசுவாசம் தாங்க அவனை ரட்சித்தது. அல்லேலூயா.
தேவசனம் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, யாரும் இயேசுநாதரை பற்றி சொல்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் அவங்க இயேசுநாதரை பற்றி ஒரு கணக்கோடு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு முஸ்லீம்கள் அநேக பெண்கள் ஆண்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டு வராங்க. எப்படி தெரியுமா? யாருமே சுவிசேஷம் அவங்க சொல்கிறதில்ல. அவங்களுடைய பக்தி அவங்கள தேவனை தேட வச்சிருது. அநேக தற்கொலைக்கு நேரம் போகிறபோது அவங்க அநேகர் அறிக்கை செய்ய பார்த்துருக்குறோம், நம்ம சாட்சி கேட்டிருக்கிறோம். ஒரு தேவன் உண்டு என்று சொல்வாரான, ஒரு தேவன் இருக்கும் என்று சொன்னால் அந்த தேவன் இன்றைக்கி என்னை காப்பாற்றட்டும். நான் ரயிலில் விழுக போகிறேன், நான் தூக்கு போட்டு சாக போகிறேன், நான் இந்த மாதிரி பாய்சன் குடித்து சாக போகிறேன், ஒரு தேவன் உண்டு என்று இந்த உலகம் சொல்லுதுல, அந்த தேவன் இருப்பார் என்று சொன்னால் அந்த தேவன் இன்னைக்கு என்னை காப்பாற்றட்டும். இப்படி சொல்லி கடந்து போன அநேகரை கர்த்தர் காப்பாற்றி இருக்கிறார். அவரை சாட்சி அளித்திருக்கிறார். அவரை ஊழியக்காரனாக ஏற்படுத்தியிருக்கிறார். எண்ணத்தில் வருகிறவனை அவங்களுக்கு தெரியலங்க, இயேசு தேவன் தெரியல, ஆனால் அவங்களுக்கு தெரியும் ஒரு தேவன் உண்டு, ஒரு தேவன் உண்டு. அந்த ஒரே ஒரு தேவன் மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியாமல் அவர்களை விசுவாசம் வைக்கிறாங்க. பார்த்தீங்களா? தன் தேவநாயகத்தை நாமத்தை தொழுது கொண்டு என்னை தடவி சுகமாக்குவான். அவன் நினப்பு. இப்போ நம்ம நினப்புன்றோம். அதாங்க அவனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் கிடந்த விசுவாசம். அந்த விசுவாசம் தாங்க அவனுக்கு தெய்வீக சுகம். குஷ்டோன்னு சொன்னால் அறிவறுக்கிற ஒரு நோய். அல்லேலூயா. குஷ்டம்னு சொன்னால் யாரும் வெறுப்பாங்க, பக்கத்தில் வரதுக்கு சங்கடப்படுவாங்க, அவனோட குடுக்கல் வாங்குறது செய்யவே மாட்டான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சின்ன பிள்ளைலாம் கையில் காயின் கொடுத்தோம்னா கையில் காயின் வாயில் போடுவாங்க. மக்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஐயோ, வாயில் போடக்கூடாது, காசு வாயில் போடக்கூடாது. எதுக்கு அப்படி சொல்லுவாங்க? இல்லை, அந்த காலத்தில் இப்படி தான் சொல்லுவாங்க. குஷ்டோயிலாம் அந்த காசு தோட்டிருப்பான். நீ வாயில் போடாத காசை, உனக்கு வந்துடும். எல்லாரும் பயப்படுற பயம். அது பயம் மட்டும் இல்லை, எல்லாரும் அருவருப்பு. இப்பேற்பட்ட மனுஷனை கர்த்தர் இந்த நாளில் சொஸ்தமாக்கினார். அவனுடைய விசுவாசம். அடுத்தபடியாக நம்ம பார்க்குற காரியம் அவன் நினைவில் உள்ளது என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய நாமத்தை அத்தனை கூட்டத்தின் மத்தியில் கோபத்தில் தாங்க பேசுகிறான். இந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். 11 வசனம். கடும் கோபம் கொண்டு வீட்டு வாசலிருந்து புறப்பட்டு போய் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாக குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். அவருடைய நினைப்பை சொல்லுகிற பொழுதேவும் இப்போ இங்கே நினைக்கிறான். 11 12 சொல்கிறான்னு சொல்லி போட்டுருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த நினைப்பை முதல்ல நினச்சிட்டு ரெண்டாவது சொல்கிறான். சொல்லும் போது கர்த்தர் என்பதை தன்னோடு வந்த படைகள் முன்னால் அவன் அறிக்கை செய்கிறான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதவசனம் சொல்கிறது, ரோமர்களின் நிறுவம் 10ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அருமையான வார்த்தைகள் போய்கிட்டே இருக்கிற வார்த்தை. நீங்கள் கொஞ்சம் வாசிக்கலாமா? வாயினாலே அறிக்கையிட்டு சுகம் தருவார் கர்த்தர். அறிக்கையிடு. ரட்சிப்பார் கர்த்தர். அறிக்கையிடு. என் கடனை தீர்ப்பார் கர்த்தர். என் பலவீனத்தை மாற்றி போடுவார் கர்த்தர். எனக்கு சமான குலத்தில் உண்டாக்குற பிசாசை அகற்றி போடுவார் கர்த்தர். என்னை நேர்வழியில் நடத்துவார் கர்த்தர். என்னை முதல் மதிப்பெண் எடுக்க வைப்பார் கர்த்தர். நான் விரும்புகிற உத்தியோகத்தில் கர்த்தர் அமர வைப்பார். அறிக்கை செய்யுங்க. ஒவ்வொரு அறிக்கையிலும் உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கட்டும், உங்கள் நாவில் இருக்கட்டும். வசனம் என்ன சொல்லுது? வாசிங்களா? 10:9 என்ன சொல்லுச்சு? வாயினாலே அறிக்கையிட்டு. தொடர்ந்து வாசிங்க. தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ கூட வந்த தளபதியெல்லாம் பார்த்து என்ன சொல்லியிருப்பாங்க? என்னப்பா இது, இவ்வளவு பரிசு பொருளை கொண்டு வந்த, அதையும் தியானிக்க போகிறோம். என்னப்பா இவ்வளோ பொருள் கொண்டு வந்த, என்னென்னமா நினச்சி வந்த, உன் நினப்பெல்லாம் பொழப்பெல்லாம் மண்ணா போச்சு, உன் நினப்பெல்லாம் மண்ணா போச்சு சொல்லியிருப்பாங்க. ஆனால் கர்த்தர் அதை சொல்ல விடலை. ஏன்னா அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன். ஏங்க எத்தனை நாளுக்கு அவனை கர்த்தரை சேவிச்சான்,
எத்தனை ஆளுங்க கர்த்தரை தேடினா? இல்லை. ஒரு பொண்ணு சொன்னால் அந்த வார்த்தையில் அவனுக்கு ஆழமான விசுவாசம். அவன் நினைவுன்னு போட்டிருக்கு வேதம். ஆனால் உள்ளத்தின் ஆழம் நம்ம தியானிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த விசுவாசம் சாதாரணப்பட்ட காரியம் கிடையாது. எங்கேயோ எப்பயோ கேள்விப்பட்டது உள்ளத்தில் கடந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் இந்த சண்டே கிளாஸ் நடத்துகிறவங்க, விபிஎஸ் நடத்துகிறவங்க சொல்கிறது, எப்படியாவது வசனத்தை என்ன செஞ்சுருங்க, மனப்பாடம் பண்ண வச்சுருங்க. இந்த உள்ளத்தில் ஒரு நாள் என்ன செய்யணும், அது கிடக்கும். சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அறிவியலாக சொல்லுவாங்க சப்கான்ஷியஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த சப்கான்ஷியஸில் நீங்கள் 5 வயசில் ஒரு வார்த்தை சொல்லிக் கொடுத்த வார்த்தை அல்லது சொல்லிக் கொடுத்த வசனம் அங்கே போய் பதிஞ்சு கிடக்கும். ஒரு நாள் அது தேவைப்படும் போது கர்த்தரை ரிலீஸ் பண்ணி அப்படி நினைவில் கொண்டு வந்து அதை அறிக்கை செய்ய வைப்பார். அப்பொழுது அந்த மனுஷனுக்கு ரட்சிப்பு உண்டாகும். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், எத்தனையோ பேர் சின்ன பிள்ளையில் சண்டே கிளாஸ் போனீங்க, அதுக்கடுத்து எங்கள் அப்பா அம்மா எங்களை இப்படி நடத்திட்டாங்க, என்னை கட்டி கொடுத்துட்டாங்க, நான் போயிட்டேன். ஆனால் என்னுடைய 50 வயசில், என்னுடைய 45 வயசில் கர்த்தர் என்னை திரும்பவும் அந்த வசனத்தின் மூலம் ரட்சித்தார், காப்பாற்றினார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிட சொல்லி வேதவசனம் சொல்லி தந்தாங்க. எனக்கு கூப்பிடுறதுக்கு யாருமே கிடையாது. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை காப்பாற்றினார். இப்படிப்பட்ட அநேக சாட்சிகளை கேட்கலாம். ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுது, வெட்கப்படுவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். இப்போ தொடர்ந்து வார்த்தையை வாசிக்கிற பொழுது, அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? இதுக்குள்ள யார் இருக்கா? கரெக்டாக கண்டுபிடி சொல்லுங்க. சிறுமி சொன்னால, 3வது சொன்னால, என் எஜமான் இஸ்ரவேல் இருக்க தீர்க்கதரிசியில் போவாரானால், இங்கே ரோமர் 10:14 சொல்லுது, பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அந்த அம்மா பிரசங்கம் பண்ணாங்க. அந்த பிள்ளை இஸ்ரேல் தேசத்தில் ஒருத்தர் இருக்கார், தீர்க்கதரிசி. அவர்கிட்ட போனால் நலமாயிருக்கு. அவர் இவனுடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். தட்ஸ் ஆல். பிரசங்கமாக இது சம்பவம் சொன்னாங்க. அதிலும் கூட அந்த பிள்ளைக்கு இருக்கிற விசுவாசம் பயங்கர விசுவாசம். ஏன்னா ஏசுனார் சொல்லிட்டார், இஸ்ரவேல் ஒரு குஷ்டரோகிட்ட சொஸ்தமாகலை. இந்த காலகட்டத்தில் குஷ்டரோகி போய் சொஸ்தமாகன்னு சொல்கிற அளவுக்கு இந்த சிறுபடுகள் அவ்வளோ விசுவாசம். இப்போ நம்ம 2வது தலைப்பு பார்க்கிறோம். முதல்ல விசுவாசத்தோடு வந்தால் பார்த்தோம். 2வது தலைப்பு இவன் பிரஸ்தாபனுங்கிற இயேசுவின் நாமத்தை, கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபனு. எப்படிங்க பிரஸ்தாபனா? இந்த கூடி இருக்கிற ஜனங்கள் நடுவில் கர்த்தருடைய நாமத்தை அவன் அறிக்கை செய்கிறான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வான்னு சொல்லி அறிக்கை செய்கிறான். கவனித்து கேளுங்க. ஆண்டவர் சொன்னார் பழைய ஏற்பாட்டில் யாத்திராமத்தின் புஸ்தகத்தில் 24 வாசி. யாத்திராமத்தின் புஸ்தகம் 20:24. 20:24. மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதின்மேல் உன் ஆடுகளை உன் மாடுகளை சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவார்கள். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதி. இந்த இடம் என்ன இடம்? பலி செலுத்துகிற இடம். அல்லேலூயா. பலி செலுத்துகிற இடத்துல கர்த்தர் அந்த பலி செலுத்துகிற பொழுது கர்த்தருடைய நாமத்தை அவங்க பிரஸ்தாபம் பண்ணுறதுனால அங்கே வந்து அவங்களை ஆசீர்வதிப்பார். இதுதான் அங்குள்ள கான்செப்ட், அங்குள்ள முக்கியமான வார்த்தை. அப்படிதானே போட்டிருக்குது. 20-24 அப்படி தானே போட்டிருக்குது. பிரஸ்தாபம் பண்ணா. சரி, இந்த இடத்துல பலி செலுத்தினானா? இல்லை, பேரே சொல்கிறான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவான் அப்படி சொல்லி எதிர்பார்ப்பு. இப்படி விருப்பம் என்னது? தன்னுடைய தேவனாய் கர்த்தரை தொழுது கொள்வான். அப்போ அங்கே ஒரு ஜெபம் பண்ணுவான். அப்போ ஜெபம் பண்ண என்ன அர்த்தம்? அங்கே ஒரு பலி செலுத்துவான். அங்கே ஜெபம் பண்ணுவான்னு என்ன அர்த்தம்? அங்கே ஒரு துதி செலுத்துவான். இது அனைத்தும் அதுக்குள்ள அடங்கிது. பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்தில் வந்து நான் உங்களை ஆசீர்வதிக்கிறவர் சுகத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நாகமான் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணினபடினால் அவனுக்கு அங்கே தெய்வீக சுகம் கிடைத்தது. அல்லேலூயா. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16 அதிகாரத்தில் தாவீது இப்படியாய் தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ண ஒரு பெரிய கூட்டத்தை ஏற்படுத்துகிறார். 4 வாசிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி துதித்து புகழ்கிறதற்கு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக சேவிக்கத்தக்க லேவியரில் சிலரை நியமித்தார். 8.
கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அப்போ தேவ சமூகத்தில் இந்த தாவீது செஞ்ச வேலை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆசாரிப்பு கூடாரத்தில் பெட்டி கேட்பாரட்டு கிடக்குன்னு சொல்லிட்டு இவன் ஒரு கூடாரத்தை செஞ்சு தாவீது கூடாரத்தை போட்டு அதில் உடன்படிக்கை பெட்டி கொண்டு வந்து இதுக்கு முன்னாடி 4000 இப்படி பகுதியாக பிரித்து துதிக்கிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள், பாடுகிறவர்கள் சொல்லி வரிசையாக 4000 பிரித்து வச்சுக்கிட்டே இருக்கிறான். இவங்க எப்போயும் என்ன செஞ்சணும்? துதிச்சுக்கிட்டே இருக்கணும், பிரஸ்தாபம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். நல்லா கவனிங்க, நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தருடைய செயல்களை பிரஸ்தாபம் பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக உங்கள் பின் வாழ்வு பெரிய பிளஸிங். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பக்கம் கொஞ்சம் ஆசீர்வாதம் போகுதுன்னா நீங்கள் மெதுவாக சொல்லுங்கள். ரொம்ப ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. தேவசூர் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, வசனம் சொல்லுது 16ஆம் அதிகாரத்தில் இந்த தாவீது பிரஸ்தாபனங்களை நியமித்தான். 17ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனம் வாசிங்க. உன் சத்துக்களெல்லாம் கீழ்ப்படுத்தினேன், இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை போதும். கர்த்தருக்கு வீட்டை கட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டான் தாவீது. ஆனால் கர்த்தர் அவருடைய நாமத்தை இவன் பிரஸ்தாபப்படுத்த தொடங்கினபடினால நான் உனக்கு வீட்டை கட்டுவேன்றார். நீங்கள் ரொம்ப டல்லாக இருக்கீங்க போல. 11:45 ஆகுது, நம்ம சரீரம் சோர்ந்து போச்சு. நான் கர்த்தருக்கு வீட்டை கட்டுவேன்னு சொல்லி உச்சாமல் எழும்புனா, கர்த்தர் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணா, கர்த்தர் இப்போ தலைகளை மாற்றி சொல்றார், நான் தாண்டா உனக்கு வீட்டை கட்டுவேன். ஹல்லேலூயா. உற்சாகமாக இருக்கலாம். நான் கர்த்தருக்கு ஏதாவது ஒன்று செய்ய துடிச்சேன்னா கர்த்தர் எனக்கு அதை காட்டிலும் 1000 மடங்கு துடிச்சு எனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவசனம் உற்சாகமாக இருங்க. கர்த்தர் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறார். சும்மா செத்து போன சும்மா ஒன்றுக்குமில்லாத தேவனை நம்ம தொழுது கொள்ளலை. அல்லேலூயா. 16ஆம் அதிகாரத்தில் பிரஸ்தாபனை தொடங்கினா 17ஆம் அதிகாரத்தில் அவர் பேசுகிறார். அல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா 16லேருந்து 20 வரைக்கும் அல்லது 27 வரைக்கும் நீ வாசித்து பார்த்தீங்கன்னா அருமையான வார்த்தைகள் அடுக்கடுக்கா 16 வாசிங்களேன். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் ஆலயத்துக்குள்ள போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றான். தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு ஹல்லேலூயா. எவ்வளவு தாழ்த்துறாம இதுவரைக்கும் கொண்டு வந்ததுக்கு. ஏன்? அவங்க அப்பா மதிக்கல, அவங்க அண்ணன்மார் மதிக்கல, அவங்க குடும்பம் மதிக்கல. சவுல்கிட்ட வந்து சேர்ந்தா சவுல் மதிக்கல, எப்படி ஒருத்தர் கூட மதிக்கல. ஆனால் இதுவரைக்கும் கொண்டு வந்த நீங்கள் தான் கொண்டு வந்த. நான் எம்மாத்திராண்ட ஒருத்தர் கூட மதிக்காத என்னைய, யாரும் கேட்டுக்கிறாத கண்டுக்கிறாத என்னைய உயர்த்தி வச்சீங்க ஆண்டவரே. கேட்பாரற்று கிடந்த என்னை என் தெய்வமே நல்ல சமாரியன். ஹல்லேலூயா. கேட்பாரற்று கிடந்த தாவீதை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். இந்த வசனங்களை நீங்கள் நல்லா வாசித்து பாருங்கள். இந்த 27 வரைக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளும் கடைசி வசனம் வாசித்து 27 மட்டும் வாசிப்போம். நம்ம அடுத்தடுத்து போடல. வீடு என்றைக்கு உமக்குண்டாக ஆசீர்வதித்து அருளி நீர். ஸ்தோத்திரம். அதை ஃபியூச்சரில் சொல்கிறானா, நடுவில் கடைசியில் ஃபியூச்சர் சொல்கிறான். ஆசீர்வதித்த படியினால். அப்போ ஆசீர்வதிக்கப்பட்டாச்சு. பின்னாடி வசனம் முடியும் போது ஃபியூச்சர் பற்றி பேசுகிறான். எப்படி? ஆசீர்வதித்தபடினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா கர்த்தர் ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதம் நிறைஞ்சு காணப்படும். தொடர்ந்து ஆசீர்வாதம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஆசீர்வதித்தபடினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்ல இப்போ ப்ரெசண்ட்டு அது தொடர்ந்து கண்டினியூஸ் ஆகி அது ஃப்யூச்சரில் போய் கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போது இந்த நாகமான் பிரஸ்தாவம் பண்ணதுனால கர்த்தர் பயங்கரமான ஒரு தெய்வீக ஆசீர்வாதத்தை, சுகமாய் ஆசீர்வாதத்தை கொடுத்தா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து அந்த நாகமான் புறப்பட்டு வந்த பிரயாணம், அவன் ராஜாட்ட போன, அவன் ராஜாட்ட சீரிய ராஜாட்ட போனல, அந்த பிரயாணத்தில் அவன்கிட்ட ஒரு நம்பிக்கை வந்துச்சு. விசுவாசம் நம்பிக்கை ரெண்டும் ஒன்று தான். நம்பிக்கை முதல் படி, விசுவாசம் மேல் படி. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சு பாருங்கள். என்னங்க நம்பிக்கை இருந்துச்சு?
இங்கே போனால் அந்த மனுஷன் சோமாக்குவான், கர்த்தர் சுகத்தை தருவார். அதனால் சோகம் கொடுக்குறவன்கிட்ட உலகப்புறம் டாக்டர் போனால் ஃபீஸ் கட்டுறோம். தேவ மனுஷன்ட்டு போய் தேவன் சோகம் கொடுத்தாருன்னா ஆஃபரிங் கொடுக்கணும், காணிக்கை கொடுக்கணும். இந்த பழக்கம் யூதர்கிட்ட தான் இருக்கும். ஆனால் இந்த பழக்கம் இப்போ யார்கிட்ட வந்துடுச்சு? நாகமான்ட்ட வந்துடுச்சு. என்னென்ன கொண்டு போகிறான் பாருங்களேன். ஸோ எங்கே போகிறீங்க? நீங்கள் ரொம்ப தூரம் போகிறீங்க. கொஞ்சம் போகிறேன் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 10 தாலந்து வெள்ளி, கணக்கு போடுங்க. 10 தாலந்து வெள்ளி 1 கிலோ 34 கிலோ 200 கிராம். 10 தாலந்து வெள்ளி. அப்போ எத்தனை தாலந்து? எத்தனை கிலோ? 10 × 34 கிலோ. 34 × 10 பாருங்க. பின்னாடி அவங்க சொல்கிறாங்க, வயசானவங்க சொல்கிறாங்க, இந்த பிள்ளையை படிக்கிற இடத்த கூட சொல்ல மாட்டாங்க. அங்கேருந்து கரெக்டாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவசபை காத்திருக்க தேவையில்லை. நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்து கணக்கு மட்டும் இருக்காமல் இந்த சத்திய கணக்கில் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. எத்தனை கிலோ கொண்டு வந்திருக்கான்? 340 கிலோ வெள்ளி கொண்டு வந்திருக்கான். இன்றைக்கி கணக்கு எவ்வளோ ரூபாய்க்கு? சார் அதை விடுங்க. அடுத்து 6000 சேக்கல் நிறை பொன், 1/2 சேக்கல் காதணி. எங்கே வாசிக்கிறோம்? கடகம் காதணி எலேசர் போட்டான்ல 1/2 சேக்கலுக்கு. அப்போது 1 சேக்கலுக்கு 2 காதணியை போடுறோம், ஒரு 2 செட்டு காதணி. அப்போது வசனம் சொல்லுது 6000 சேக்கல். அப்போ எவ்வளோ தங்கம் இருக்கு பாருங்க. அல்லேலூயா. கோடிக்கணக்கில் ரூபா காணி கொண்டு வரோம். அதுக்கடுத்து 10 மாற்று வஸ்திரம். அல்லேலூயா. இவ்வளவும் காணிக்கா கொண்டு வரோம். இவனுக்குள்ளே என்ன நம்பிக்கை இருந்துச்சு? எப்படியோ சுகம் பெற்றுக்கொள்வேன், அவரை நான் கனம் பண்ணிட்டு தான் வரும். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது நீதிமொழியின் புஸ்தகம் 23:18, 24:14. நீதிமொழி 23:18 முதல்ல வாசிங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை. இவ்வளவு பொருளை நான் கொண்டு போகிறேன், இவ்வளவு பொருளை நான் காணிக்கை கொண்டு போகிறேன், நான் சுகத்தோடு தான் திரும்பி வருவேன். ஆமே. இவ்வளவு பொருள் நான் கொண்டு போகிறேன், நிச்சயமாக நான் சுகத்தோடு திரும்பி வருவேன். இதாங்க நம்பிக்கை. அவன் நம்பிக்கை வீண் போகவில்லை. 24:14 வாசித்து பாருங்க. இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு காரியம் இருக்குது. நீதிமொழி 24:14. அது முடிவில் உதவும், உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. 24:14. ஞானத்தை ஞானன்ற வார்த்தை வராதான் முக்கியம். 24:14 தானே? முழுச வாசிங்க. ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கு இன்பமாக இருக்கும். அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும், உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவசனம் நல்லா கவனிச்சு பாருங்க. ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கு இன்பமாக இருக்கும். இவன் நம்பிக்கை எப்படியாவது போய் நான் அறிந்து கொண்டு வருவேன். அல்லேலூயா. இப்போ கொண்டு வர காணிக்க இது ஏற்ற பலனோடு தான் நான் திரும்பி வருவேன். இதுதாங்க நம்பிக்கை. அவன் புறப்படுற பிரயாணத்தில் இவ்வளவு சுமந்து போகிறான். 340 கிலோ வெள்ளியும் கொண்டு போகிறான், 6000 சேக்கல் தங்கத்தை கொண்டு போகிறான். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விலை உண்டு. எனக்கு சுகம் உண்டு. இந்த நம்பிக்கையோடு போகிறான். இப்படி போகிற வெளில இந்த 14 வருஷம் சொல்லுது நம்பிக்கை வீணாகாது. அந்த நம்பிக்கைக்கு அர்த்தம் எதுனீங்கன்னா, அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கு இன்பமாக இருக்கும், அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும், உன் நம்பிக்கை வீண் போகாது. ஞானத்தை அறிந்து கொள்வது, இந்த வார்த்தையை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஞானத்தை அறிந்து கொள்வதுன்னு சொன்னீங்கன்னா, நீதிமொழி 8ஆம் அதிகாரத்தின்படியும் தேவநாய கத்திரி சமூகத்தில் 1 கொரிந்தியர் 1:31 வசனத்தின்படியும் தேவநாய கத்திரி சமூகத்தில் காத்திருக்க தேவப்பிள்ளையிலே ஞானம் என்பது கர்த்தராய் தேவன் இயேசுவை குறிக்கிற ஒரு வார்த்தை சொல். அவருடைய பெயரில் ஒன்று. அல்லேலூயா. அவரை அறிய போகிறான். இவர் அறிஞ்சாச்சுன்னா போதும், நித்திய ஜீவன் உண்டு. இவர் அறிஞ்சா போதும், தெய்வீக சுகம் உண்டு.
அவர் அறிஞ்சா போதும், விடுதலை உண்டு. ஆமென். சத்தியம்னா இயேசு, அவர் அறிஞ்சா விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ தேவசபையில் காத்திருக்க தேவ பிள்ளைகள் இந்த வார்த்தையின்படி பாருங்க, இந்த நம்பிக்கையோடு தேடிப்பானா. நமக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? 34:10 சங்கீதத்தில், தேடி போயாச்சா, கர்த்தரை தேடி போயாச்சா, தொடக்கம் என்ன சொல்லுது? சிங்கக்குட்டிகள் பட்டினியாக அது கிடக்கும், அது வனத்துக்கு ராஜா, அது பட்டினியாக இருக்கட்டும். ஆனால் நான் சாதாரண மனுஷன்தான், ஆனால் தேவனை தேடுறேன். என்னைய ஒரு நாளும் குறை வைக்க மாட்டா. என் தேவன் என்னை ஒரு நாள் குறை வைக்க மாட்டா. அல்லேலூயா. கடன் அடைபடுங்க, கடன் 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 சாவாதீங்க, கடன் அடைபடும். கர்த்தரை விசுவாசிங்க, கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை தேடுங்க. நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் ஞானத்தை அறிஞ்சிக்கங்க, நிச்சயமாக அறிந்த சத்தியம் உங்களை விடுதலை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே தேவசத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகள் தொடர்ந்து கர்த்தரை விசுவாசத்தோடு தேடுவோம். அடுத்தபடியாக இருக்கிற கொஞ்ச நேரத்தில் நம்ம தேவனாய் கர்த்தரிசம்ல அப்படி வார்த்தை பார்க்கிற பொழுது இந்த அருமையான நாகமனுக்குள்ள இந்த தேவனை பற்றின நல்ல ஒரு அறிவு இருந்துச்சு. என்ன அறிவுனா, அவர் இந்த குஷ்டரோகத்தை நீக்கிவிட வல்லவர் என்பதை அவனை மைண்டில் அறிஞ்சு வச்சுருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த தேவ சமூகத்தில் இந்த நாகமான்ட்ட காணப்பட்ட நல்ல ஒரு சுபாவம், இந்த சுபாவம் தான் தெய்வீக சுபாவத்துக்கு அடுத்த சுபாவம், அதுக்கு தெய்வீக சுபாவத்துக்கு நெருங்கின சுபாவம். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரோன் கண்டுக்குட்டி செஞ்சு கொண்டாடுறதை பார்த்துட்டு, மோசே நீ நடத்திட்டு வந்த ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள், அதனால் நான் அவங்கள நிக்கிரகம் பண்ணி போட்டு இவங்களை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் உன்னை என்ன செய்ய போகிறேன்? தலைவனாக மாற்ற போகிறேன். நீ கோத்திரங்களுக்கு தலைவனாக ஆபிரகாம் போல ஓன் பேரை உயர்த்த போகிறேன் அப்படி சொல்கிறார். கோபத்தில் சொல்கிறார், உக்கிரகத்தில் சொல்கிறார். மோசைங்க பாரு, என்ன ஒரு அக்கிரம் பிடிச்ச ஜனங்கள், எத்தனை நன்மை செய்தாலும் நன்றி கேட்ட ஜனங்கள், கண்ணார எத்தனை அற்புதங்களை பார்த்த ஜனங்கள், இன்றைக்கி கன்றுக்குட்டியை தொழுதுகிட்டு இருக்காங்க, வணங்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ மோசமான ஜனங்கள், இவங்களை நான் என்ன செய்வேன்? ஒரே நிமிஷத்தில் கொன்று போட போகிறேன். மோசை என்ன செஞ்சான் சொல்லுங்களேன்? திறப்பின் வாயில்னா, வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே, இந்த தேவன் ஏகத்திலிருந்து காப்பாற்றிட்டு அவளை நடத்த முடியும், அவன் வனாந்தரில் கொன்று போட்டான்னு சொல்லுவாங்க. மன்றாடுறான், அழுகிறான், கையெடுத்து கெஞ்சி கேட்குறான். ஆண்டவர் இந்த யாத்திராமத்து புஸ்தகம் ஏறத்தாழ 34ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிற பொழுது இந்த சம்பவங்கள் இருக்குது. 14 வரைக்கும் கூட அந்த சம்பவங்களை வாசிக்கலாம். இந்த பாருங்கள், நல்லா கவனித்து பாருங்கள். இப்போது இந்த சம்பவம் நாகமான் வாழ்வில் நடந்தது. யார் கண்டுபிடிச்சிங்களா? 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் கண்டுபிடிச்சிங்களா? எவ்வளோ நேரம் ஆகுது? வேலைக்காரன் ஊழியக்காரன். வாசிங்க. அவன் ஊழியக்காரன் தவிர்த்து வந்து ஆ. அவனை நோக்கி, சகோதரனே, தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை உமக்கு செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீரல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாக இருந்து அவர் உம்மோட சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம். இப்போ 14ஆம் வசனத்தில், அப்பொழுது நாகமான் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படி யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறுபிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் ஒரு திறப்பின் வாயில ஒரு நிற்கிறதும் இந்த நாகமானுக்கு ஒரு ஆறுதலாகவும் சுகத்துக்கும் விசுவாசத்துக்கும் வாசலை திறக்கிறதாகவும் இருந்தது. அல்லேலூயா. தேவசனம் காத்திருக்க தேவ பிள்ளைகள் சில நேரத்தில் ஆசீர்வாதம் பக்கத்தில் வந்துடும், கைக்கிட்ட வந்துடும். நாம் தான் என்ன செய்யணும்? அதை உதறி தள்ளிட்டு இனி கிடைக்காது, இனி இந்த ஆண்டவர் கொடுக்க மாட்டான்னு சொல்லி தள்ளிட்டு போவோம். இல்லை, அங்கே ஒரு திறப்பின் வாயில நிற்கிற ஒரு மனுஷனை கத்தர் வச்சிருக்கிறார். அது வேறு யாரும் கிடையாது,
அந்த நாகமாடி ஊழியக்காரன் தான். ஹல்லேலூயா. பெரிய பெரிய காரியங்களை சொல்ல செஞ்சுருப்பீங்களே, இது சாதாரண காரியம் சொன்ன செய்ய மாட்டீங்களா? இதை செய்யுங்களேன், செஞ்சு பாருங்களேன். எத்தனை கோயிலுக்கு எத்தனை கிடா வெட்டுறீங்க? என்ன நடந்துச்சு? ஒன்றும் நடக்கலை. எத்தனை பேர் நீங்கள் டொனேஷன் கேட்டு வந்தா லட்சம் கொடுத்துருக்கீங்களா, கோடி கொடுத்துருக்கீங்களே? இதை செஞ்சு பாருங்களேன். ஒருத்தன் பரிந்து பேசினான். கர்த்தருடைய சமூகத்தில் அவன் விசுவாசம் திரும்பி புதுப்பிக்கப்பட்டது, அவனுடைய நம்பிக்கை திரும்பி துளிர்விட்டது. அல்லேலூயா. அப்படியே செஞ்சான். முடிவு என்ன? தெய்வீக சுகத்தோடு இப்போது திரும்பமா எந்த இடத்துக்குள்ளே வந்து எட்டி பார்க்கக்கூடாதுன்னு சொன்ன அந்த வீட்டுக்கு திரும்பி வர்றான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ வந்து 15 வருஷத்தில் அப்பொழுது அவன் தன் கூட்டத்தாரோடெல்லாம் தேவனுடைய வசனத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலின் பார்த்தீங்களா, அவனுக்கு முன்பாக நின்று. எலிசா முன்னாடி நிற்க வச்சாரா? பார்க்க கூட செய்யலை. இப்போது குஷ்டரோகம் சுஸ்தமானுமே எலிசாவுக்கு முன்பாக யார் நிற்கிறா? அல்லேலூயா. தேவன் அத்தனையும் தலைகளாய் மாற்ற வல்லவன். குஷ்டரோகம் தீட்டுள்ளவன் உள்ளே வரக்கூடாது. இப்போது யாரு முன்னாடி நிற்கிறா? திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்க தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போது உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கையை வாங்கி கொள்ள வேண்டும் என்றான். சரி, இந்த மேட்ரு முடிஞ்சிட்டு இப்போது போகும்போது, இப்போ தான் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க, போகும்போது மண் வேணும் வாங்கிட்டு போகிறான். மண் வேணும் வாங்கிட்டு போகிறவன் ஒரு வார்த்தை சார், அந்த வார்த்தை தான் முக்கியமான வார்த்தை. என்ன வார்த்தை? அல்லேலூயா. இதுதாங்க முக்கியமான ஒரு வார்த்தை. இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவனுக்கு சர்வாங்க தகனத்தின் பலியும் செலுத்துவது இல்லை. இதுதாங்க பூரண நம்பிக்கை, விசுவாசம். ஸ்தோத்திரம். கண்கள் இப்படி செபிக்க போகிறோம். ஆண்டு சமத்தில் நாகமானை குறித்து இவ்வளவு காரியங்கள் கர்த்தர் நமக்கு விலைக்கு காண்பித்திருக்காங்க. என்கிட்ட வந்தால் போதும், என்கிட்ட வந்தால் போதும். யார் மூலம் கேள்விப்பட்டாலும் சரி, என்கிட்ட வந்தால் போதும். விசுவாசத்தில் வந்துட்டியா? ஓ விசுவாசம் தான் உன்னை ரட்சிக்கும். ஓ விசுவாசம் தான் உன்னை குணப்படுத்தும். என்னை பிரஸ்தாபம் பண்ணிட்டியா? உன்னை ஆசீர்வதிக்காமல் நான் போக விட மாட்டேன். நீ உன்னை விடவே மாட்டேன், ஆசீர்வதி தான் அனுப்புவேன். உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக நீ சுகத்தோடு தான் போவ. முடிவு உண்டு உனக்கு. உன் குஷ்டத்துக்கு ஒரு முடிவு வந்துருச்சு, உன் தொந்தரவுக்கு ஒரு முடிவு வந்துருச்சு, உன்னுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. உன் நம்பிக்கை வீண் போகாது. எதை குறித்து நீ கலங்கிக்கிட்டே இருந்த, நீ நம்பின நம்பிக்கை அது வீண் போகவே போகாது. ஞானத்தை அறிஞ்சிக்கிட்டே இல்லை, சத்தியத்தை அறிஞ்சிக்கிட்டே இல்லை, விடுதலை பெற்றுக்கொண்டு தான் நீ வாழ்வ. கர்த்தர் தம் ஜனங்களோடு இடைப்படுகிற தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனுடைய சமூகத்தில் யாராக இருந்தாலும் சரி, உனக்கும் பரிந்து பேசுகிற ஒரு நபரை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ வழி விலகுற பொழுது உன்னையும் திருப்ப கர்த்தர் ஒரு நபரை வைத்திருக்கிறார். அது நமக்கு இன்னைக்கு ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். நமக்காக பிதாவிடத்தில் இயேசு பரிந்து பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்துக்கும் நடத்தி செல்கிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாட்களிலும் கடைசியாக ஒரு சிறுப்பெண்ட லேசாக கேள்விப்பட்டான், பயங்கர விசுவாசம் வந்துச்சு. இன்றைக்கி அதே மனுஷன் அறிக்கை செய்கிறான், இனி இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தர் ஒருவருக்கே அன்றி வேறு ஒரு தெய்வத்துக்கு நான் பலி செலுத்த மாட்டேன். இந்த உறுதி யாருக்கெல்லாம் இருக்குதோ நிச்சயமாய் கர்த்தர் உங்களை அனைவரும் ஆசிப்பார். எல்லா கண்களும் மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அன்பின் ஆண்டவரே, ஏதோ ஒரு தேசத்தில் ஏதோ ஒரு ராஜாவுக்கு தளபதியாக இருந்தவன் ஏதோ ஒரு சிறு பெண்ணை பிடிச்சிட்டு வந்த இடத்துல அந்த பெண் மூலம் கேள்விப்பட்டான். உங்கள்கிட்ட வந்து உங்களை விசுவாசத்தை, உங்கள் நாமத்தை அறிக்கை செஞ்சு உங்களை பிரஸ்தாபம் பண்ணி ஆண்டவரை உங்களை நம்பினதுனால இஸ்ரேல் தேசத்தில் கூட ஒரு குஷ்டரோகி சுஸ்தமாகலை. ஆனால் சீரியா தேசத்துலேருந்து வந்தவன் சுகமாகி போயிட்டான். எஸ் ராஜா, உங்கள் வல்லமை எவ்வளோ பெரியது, உங்கள் வல்லமை எவ்வளோ பெரியது. செயற்கரிய பெரிய காரியம் செய்ய வல்லவராக, அரிதான காரியம் செய்ய வல்லவராக. அப்படி செய்யுங்கப்பா, வந்த பிள்ளை ஆசிரியப்பா, சந்தோஷமானத்தை நிரப்புங்கப்பா. தேவன் உங்களுடைய பிள்ளையுடைய காரியங்களை விசாரித்து நடத்துங்கப்பா. என்னை எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கும் மீட்பர் இயேசுவின் பரிசுத்த திருநாமத்தில் பணிவன்போடு மன்றாடுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் வழிநடத்தும் இன்றைக்கும் சதா காலங்களும்
நாம் அனைவரோடு தங்கியிருப்பதாக. ஆமென்.